நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். செய்தி வாசிப்பவர் சனூஸ் முஹம்மது ஃபெரோஸ். கொரோனாவுக்காக சிகிச்சை பெறும் வேளையில் தப்பிச் சென்ற 5 சிறை கைதிகளை தேடும் நடவடிக்கை தொடர்கிறது. மகர சிறைச்சாலை அனர்த்தம் பற்றிய 5 அடங்கிய விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து திட்டமிட்ட அடிப்படையில் இடம்பெறவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விரிவான முறையில் ஆய்வுகளை மேற்கொண்டதன் பின்னரே மேல் மாகாண பாடசாலைகள் திறக்கப்படும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டு காலத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்த பிரான்ஸ் தீர்மானம். கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வந்த போது தப்பிச் சென்ற 5 கைதிகளை தேடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்த கைதிகள் 5 புலனறுவை கல்லேல கல்வியியல் கல்லூரியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை நிலையத்தில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தவர்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையைச் சேர்ந்த இந்த கைதிகள் இன்று அதிகாலை தப்பிச் சென்றிருக்கிறார்கள். 31 வயதான புத்திக விமலரத்ன, 27 வயதான கவிந்து மதுஷான், 26 வயதான ஹரிந்த கெலும், 52 வயதான நிமல் வசந்த, 36 வயதான சுமித் புஷ்பகுமார ஆகிய கைதிகளே தப்பிச் சென்றிருப்பதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன எமது நிலையத்திற்கு தெரிவித்தார். மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல்கள் பற்றி ஆராய்வதற்கென நியமிக்கப்பட்ட 5 அடங்கிய குழுவின் இறுதி அறிக்கை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குழுவின் இறுதி அறிக்கையில் சகல விடயங்களும் ஆராயப்பட்டிருப்பதாக நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதேவேளை மாவனல்ல ஹெங்குல பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவம் பற்றிய தகவல்கள் கிடைத்திருப்பதாக அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். சிசிடிவி காணொளிகளின் உதவியோடு விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெறுவதாக அமைச்சர் கூறினார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற தீ விபத்து திட்டமிட்ட சம்பவம் அல்ல என்று தெரிய வந்துள்ளது. மீ உயர் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற தீ விபத்து திட்டமிட்ட அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதற்கான எந்த சாட்சியமும் கிடைக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் திகதி இடம்பெற்ற தீ விபத்து தொடர்பாக பல்வேறு கோணங்களிலும் விசாரணைகள் நடத்தப்பட்டன. இதற்கு மேலதிகமாக குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. அடுத்த மாதம் 11ஆம் திகதி பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் முறையான பாதுகாப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஆனால் மேல் மாகாண பாடசாலைகளை திறப்பது பற்றி தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. மேல் மாகாண பாடசாலைகளை திறப்பதில் தாமதங்கள் ஏற்படுமா என்பது பற்றி விரைவில் அறிவிக்கப்படவிருக்கிறது. இதேவேளை பாடசாலைகளில் இணைய வசதிகளை மேம்படுத்தி தொலைக்கல்வியை முறையான விதத்தில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ஹுவாவி நிறுவனம் பாடசாலைகளுக்கு 30,000 இணைய சேவை ரவுட்டர்களை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 42,700 வரை அதிகரித்திருக்கிறது. நோய் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பவர்களில் இதுவரை 34,623 பேர் குணமடைந்துள்ளார்கள். இலங்கையில் இதுவரை 199 கொரோனா மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. 7,880 பேர் வைத்தியசாலைகளின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உலகளாவிய ரீதியில் இதுவரை 8,30,63,033 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். உலக அளவில் இதுவரை 18,12,208 கொரோனா மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆக கூடுதலான மரணங்கள் அமெரிக்காவில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த எண்ணிக்கை 3,50,778 ஆகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இலங்கை இந்திய மீனவர்களிடையே நிலவி வரும் எல்லை தாண்டிய மீன்பிடி விவகாரம் பற்றிய உயர்மட்ட பேச்சுவார்த்தை அண்மையில் இடம்பெற்றது. வீடியோ தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை சார்பில் கடற்றொழில் அமைச்சின் செயலாளர்
R.M. இந்துரத்நாயக்க தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டார்கள். இந்திய அரசின் சார்பாக மீன்வளத்துறை செயலாளர் டாக்டர் ராஜீவ் ரஞ்சன் தலைமையிலான குழுவினர் பங்கேற்றார்கள். நேற்று இடம்பெற்ற இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இலங்கை கடல் பரப்பில் இடம்பெறும் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. சட்டவிரோத மீன்பிடி முறையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் ஆராயப்பட்டிருக்கிறது. இருநாட்டு கடல் எல்லையில் கூட்டு ரோந்து நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அண்மையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விரைவில் விடுவிப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட இலங்கை குழு அறிவித்திருக்கிறது. மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறும் 11 இடங்களில் மேற்கொள்ளப்படும் ரெபிட் ஆன்டிஜன் பரிசோதனையின் போது நேற்றைய தினத்தில் மாத்திரம் 16 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளார்கள். இவர்களுடன் தொடர்புடைய 195 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். கொரோனாவினால் மரணிப்பவர்களின் இறுதிக்கிரியைகள் தொடர்பாக அரசியல் கோணத்தில் விளக்கம் அளிப்பது நியாயமற்றதாகும் என்று இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் கலாநிதி ஜெகத் வெல்லவத்த தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை நிபுணர்களின் வழிகாட்டலுக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். பிரதேச அபிவிருத்தி அதிகாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் தொடர்ந்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக அரச நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றுடன் முடிவடைவதாக பரவும் வதந்தியில் எந்தவித உண்மையும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்றுடன் முடிவடையும் 2020 ஆண்டில் கொரோனா வைரஸ் பரவல் உட்பட பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து நாட்டின் சகல துறைகளிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. நோய் பரவலுக்கு மத்தியில் பல்வேறு துறைகளுக்கும் நிவாரணம் வழங்கி இலங்கை ஏனைய நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறது. கிராமிய மட்டத்தில் புதிய தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதற்கு அரசாங்கம் இந்த ஆண்டில் மகத்தான பணிகளை நிறைவேற்றியிருந்தது. அவை பிரதான செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையின் நீர்மூலங்களை பாதுகாப்பதற்காக நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்திருப்பதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையைச் சேர்ந்த நீர்வள நிபுணர்களுடனான சந்திப்பின் போது அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். இந்த சந்திப்பில் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் வசிக்கும் இலங்கையைச் சேர்ந்த நீர்வளத்துறை நிபுணர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். நீர் முகாமைத்துவம், நீர் வளங்கள், இயற்கை வளங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் பற்றி இதன் போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொரோனாவினால் மரணிப்பவர்களின் இறுதிக்கிரியைகளின் போது இன அடிப்படையில் எவரும் இலக்கு வைக்கப்படுவது இல்லை என்று பேராசிரியர் அதுல சுமதிபால தெரிவித்துள்ளார். நோயின் தன்மை பற்றி சுகாதாரத்துறையினர் எடுக்கும் தீர்மானத்திற்கு அமைவாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். உலகச் செய்திகள். புத்தாண்டை முன்னிட்டு பிரான்சில் இன்று பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. 1,00,000 போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதும் வன்முறைகள் நிகழ்வதை கட்டுப்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். பிரான்சில் இதுவரை 26,00,000 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 64,000 கொரோனா மரணங்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன. ஏனைய ஐரோப்பிய நாடுகளைப் போன்று அமைதியான முறையில் இம்முறை புத்தாண்டை கொண்டாடுவதற்கு பிரான்ஸ் தீர்மானித்திருக்கிறது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவது இதன் நோக்கமாகும். பொதுமக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஒன்று சேர்வதை தடுப்பது இதன் பிரதான நோக்கமாகும்.
விளையாட்டுச் செய்திகள். இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜோஹனஸ்பர்கில் இடம்பெறவுள்ளது. சுற்றுத்தொடரில் 1-0 என்ற வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி முன்னிலை வகிக்கிறது. முதலாவது போட்டியில் இலங்கை அணியின் 4க்கும் அதிகமான வீரர்கள் காயமடைந்தார்கள். இதனால் தனஞ்சய சில்வா, லஹிருகுமார, கசுன் ராஜித ஆகியோர் 2வது போட்டியில் பங்கேற்பதற்கான சாத்தியங்கள் குறைவாக காணப்படுவதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அபிவிருத்தி செய்திகள். கொழும்பு மெரைன் டிரைவ் வீதியின் அபிவிருத்தி பணிகளை 70 நாட்களுக்குள் பூர்த்தி செய்ய எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கடந்த 5 வருடங்களிலும் இந்த வீதி எந்த விதத்திலும் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. மெரைன் டிரைவ் வீதி கொள்ளுப்பட்டியில் இருந்து தெஹிவலை ஹில் ஸ்ட்ரீட் வரை அபிவிருத்தி செய்யப்படவிருக்கிறது. வெள்ளவத்தை ராமகிருஷ்ணா பாலத்திற்கு அருகில் ஏற்படும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்குடன் மெரைன் டிரைவ் வீதி 4 ஒழுங்குகளை கொண்ட பாதையாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. பாலத்தின் அபிவிருத்திக்காக மாத்திரம் 278 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். வர்த்தக செய்தி. ரப்பரை மூலப்பொருளாக கொண்ட மோட்டார் கார் உதிரிப்பாகங்களை தயாரிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உள்நாட்டு தேவையான ரப்பர் மோட்டார் கார் உதிரிப்பாகங்களை தேசிய உற்பத்தியாளர்களிடம் இருந்து கொள்வனவு செய்ய முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் உள்நாட்டு சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு கூடுதலான நன்மை கிடைக்கும் என்றும் ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. நீர் மின்சார உற்பத்தியின் மூலம் கூடுதலான செலவை கட்டுப்படுத்த முடியும் என்று இலங்கை மின்சார சபையின் தலைவர் பொறியியலாளர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். டீசல் மின்சார உற்பத்தியுடன் ஒப்பிடும்போது நீர் மின்சார உற்பத்தியின் மூலம் 370 மில்லியன் ரூபாவை சேமிக்க முடியும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதனால் பொருளாதார ரீதியில் மின்சார சபைக்கு கூடுதலான லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்ணா, 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. நாட்டின் பல்வேறு இடங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யலாம். ஊவ மாகாணத்திலும் பொலனறுவை, மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இடிமின்னலால் ஏற்படும் தாக்கத்தில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனாவுக்காக சிகிச்சை பெறும் வேளையில் தப்பிச் சென்ற 5 சிறை கைதிகளை தேடும் நடவடிக்கை தொடர்கிறது. மஹர சிறைச்சாலை அனர்த்தம் பற்றிய 5 அடங்கிய விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து திட்டமிட்ட அடிப்படையில் இடம்பெறவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விரிவான முறையில் ஆய்வுகளை மேற்கொண்டதன் பின்னரே மேல்மாகாண பாடசாலைகள் திறக்கப்படும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டு காலத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்த பிரான்ஸ் தீர்மானம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.